250 கோடி ரூபாய் சொத்து, அரண்மனை போன்ற பங்களா. வைகோ பற்றி கேட்டதும் பொரிந்து தள்ளிய மல்லை சத்யா. மதிமுகவில் வெடித்த உட்கட்சி குழப்பம் காரணமாக மல்லை சத்யா மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மல்லை சத்யா சில காட்டமான விமர்சனங்களை முன்வைத்தார். துரை வைகோவுக்கு அரசியல் தெரியாது என்றும் அவருக்கு 250 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருப்பதாகவும் சாடினார். வைகோவுக்கு 250 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வைகோ சிறையில் பொடா சட்டத்தில் சிறையில் இருந்தபோது தமிழ்நாடு முழுக்க அவரது கைதை கண்டித்து நடைப்பயணங்கள் நடத்தினோம். அந்த நடைப்பயணங்களில் உணர்வுபூர்வமாக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் இப்போது வைகோ நடைப்பயணத்தில் பங்கேற்பவர்களுக்கு பணம் கொடுத்து கூட்டி வருகிறார்கள். தினசரி 1000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி கூட்டி வந்துள்ளதாக எங்களுக்கு தகவல் வந்துள்ளது. இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளது பரிதாபமாக இருக்கிறது. திமுக ஆட்சி அமைந்து 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சிறப்பான ஆட்சி நடந்து வரும் சூழலில் இத்தனை ஆண்டுகள் வைகோ அமைதியாக இருந்தார். இப்போது திடீரென மதுவுக்கு எதிராக பேச ஆரம்பித்துள்ளார். திமுகவுக்கு எதிராகவே நடைப்பயணத்தை செய்வது போன்ற தோற்றம் ஏற்பட்டுள்ளது. மது விவகாரம் குறித்து முதல்வரை சந்தித்தே வைகோ கோரிக்கை வைத்திருக்கலாம். ஆனால் காணாமல் போயிருக்கும் மதிமுக இருக்கிறது என்ற பிம்பத்தை காட்டவே அவர் நடைப்பயணம் போகிறார். 2016இல் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காகவே மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்களே, அதில் உண்மை இருக்கிறதா என்ற கேள்விக்கு மல்லை சத்யா, அதில் நிறைய ரகசியங்கள் உள்ளன, அதை இப்போது சொல்ல முடியாது என்று மட்டும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், ஸ்டாலின் சிறுவயதிலிருந்தே திமுகவில் இருந்தவர், கட்சி பணிகளை செய்தவர். ஆனால் அவருக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுத்த போதே அதை எதிர்த்தவர் வைகோ. அப்படி இருக்கும்போது துரை வைகோ 28 ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. குடும்பத்தை எல்லாம் செட்டில் செய்துவிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர் திடீரென பாராசூட்டில் தலைமைக்கு வருவதை ஏற்க முடியாது. நான் தான் தலைவன் என அவர் சொல்வதை ஏற்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் அரசியல் செய்யாமல் வியாபாரம் செய்து வந்தவர் தான் துரை வைகோ. சிகரெட் உள்ளிட்ட பொருட்களை விநியோகம் செய்து வந்தார். இப்போது திடீரென அரசியலில் குதித்திருக்கிறார். ஸ்டாலினுக்கு இருக்கும் அரசியல் பாரம்பரியம் இவருக்கு இல்லை என்பதே எங்கள் குற்றச்சாட்டு. மேலும் மதுபான ஆலைகளை நடத்தி வந்தனர். அதனை உறவினரிடம் விற்றுவிட்டதாக சொன்னாலும் இப்போதும் அதிலிருந்து வருமானம் வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே அவர்களுக்கு 250 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே 5 கோடி ரூபாய் மதிப்பில் அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கினார்கள். இப்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் 10 கிரவுண்டில் அரண்மனை போன்ற வீட்டை கட்டியுள்ளனர். போன வாரம்தான் புதுமனை புகுவிழா நடத்தினார்கள். இருப்பினும் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அதையும் கூட ரகசியமாக நடத்தினர். துரை வைகோவிற்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. இதன் காரணமாக வைகோ பாஜகவுடன் இணைந்து செயல்பட நினைக்கிறார். இப்போது அன்புமணியை ஏன் கட்சிக்குள் கொண்டு வந்தோம் என ராமதாஸ் வருந்துகிறார். அதேபோல் ஒரு நாள் நிச்சயம் வைகோவும் வருத்தப்படுவார். சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுத்தவர் வைகோ. 1998ஆம் ஆண்டு அதிமுக தான் மதிமுகவுக்கு நாடாளுமன்ற வாசலை திறந்தது. அப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணி தர்மத்தை மீறி வாஜ்பாய் அரசுக்கு வைகோ தார்மீக ஆதரவு கொடுத்தார். இதுவே அப்போது அதிமுகவுக்கு கோபத்தை ஏற்படுத்தி கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்தது என்றார். மேலும் மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அனைவரும் இணைந்து புதிய கட்சியை தொடங்கி உள்ளதாகவும் வரும் 20ஆம் தேதி புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பு வரும் என்றும் அவர் தெரிவித்தார்.